சேலத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் சங்க செயற்குழு கூட்டத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், இடஒதுக்கீடு உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்திற்கு பிறகு மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் சங்க தலைவர் கருப்பையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2 ஆண்டு பணி முடித்துள்ள மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தினார். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களின் பிரச்சனைகளை களைய விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாற்றுத்திறனாளிகளின் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மையான தீர்மானம். அதையடுத்து மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் GPF வழங்குவது 2வது முக்கியமான கோரிக்கை. அதே போல காலமுறை ஊதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த 2008 போட்ட 151 அந்த அரசாணை என்பது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமான கோரிக்கை.